Hi everyone, welcome. I'm Lankesh. Opposition politicians are engaging in activities where they incite the people by using waste management issues as an excuse and take pleasure in it. National People's Power Member of Parliament Krishnan Kallichelli. ஹட்டன் டிக்கோய் நகர சபையில் இந்த குப்பை பிரச்சனை பாரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு. அது நமக்கு நன்றாகவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை இந்த ஹட்டன் டிக்கோய் நகர சபையை நாங்கள் பாரம் எடுத்து இது சென்ற காலங்களில் இந்த குப்பை பிரச்சனை உண்மையிலேயே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் ஹட்டன் டிக்கோய் நகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிருக்கு. அதன் தலைவர் இருக்கிறார், எங்களோட உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறாங்க. நினைக்கல இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று காணணுன்றது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நாங்கள் கேள்விப்பட்டோம் சென்ற 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு இந்த ஹட்டன் நகரத்தில் உள்ள குப்பைகளை நாங்கள் தற்போதைக்கு தற்காலிகமாக கொழும்பு ரோட்டில் உள்ள அந்த ரெஸ்ட் ஹவுஸில் போட்டிருக்கிறோம். இது நிரந்தர தீர்வு கிடையாது. நாங்கள் இது சம்பந்தமாக நம்மளோட ஆளுநரோட, உள்ளூராட்சி சபை கமிஷனரோட, அதே போல் எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், நம்மளோட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவிராட்சி அவர்களோட எல்லாரோடையுமே கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக தீர்க்கமான முடிவு ஒன்று எடுக்கிறதுக்கு. அது மாத்திரமில்லை, இந்த குப்பை பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண்றதுக்காக நாங்கள் ஆளுநர் மூலியமாக கதைச்சு இடம் ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் சரியாக குப்பை போடுறதுக்காக சரி கட்டி கொள்றதுக்காக உண்மையிலேயே நாங்கள் அதுக்கான தேவைகளை நகரசபை ஊடாக செய்யறதுக்கு சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையுமே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல சில எதிர் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இல்லைன்னா அரசியல் கட்சியில் உள்ள அங்கத்தவர்கள் இந்த நடைமுறையை திசை திருப்புறதுக்கான சில வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, மக்களை தூண்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும், குப்பை போடுற இடத்துல உண்மையிலேயே மக்களுக்கு வாழ முடியாது. இது நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணம். இந்த காரணத்துக்கு தீர்வு எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், சென்ற காலங்களில் இந்த ஹட்டன் நகரம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சிடிவி டிப்போ கிட்ட போனால் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அஜந்தா ஹோட்டல் கிட்ட சத்தோசிக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சுட்டு தெரியும். அதே போல ஹட்டன் தொழில் காரியாலயத்துக்கு அருகில் எப்படி இருந்துச்சுட்டு தெரியும். இது எல்லாத்தையுமே இன்றைக்கு ஹட்டன் நகரத்துல கால் வச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு மாதமும் கூட ஆகலை. ஆனாலும் இதுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த குப்பை போடுற பிரச்சனை கூட இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல இது நாங்கள் ஏற்பாடு செய்ததில் உங்களுக்கு தெரியும். சென்ற காலங்களில் இந்த குப்பை பிரச்சனைக்கு இந்த நுவரெலியா மாவட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆரம்பம் தொண்டமன் அவர்கள் அவங்களோட நிலத்துல கொண்டே 1 கிழமைக்கு 2 கிழமைக்கு குப்பை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா எங்கட ஹட்டன் டிக்கோய் நகர சபையில எங்க தலைவர் உட்பட எங்களோட உறுப்பினர்களோட நாங்க கதைச்சு கொண்டது வேற எதுவும் இல்லை. இந்த குப்பை போடுற பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு இல்லை, நிரந்தர தீர்வு ஒன்று வேணும். உங்களுக்கு தெரியும், நுவரெலியா மாவட்டத்துல கூடுதலான சுற்றுலா பயணிகள், தேசிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 மக்கள் இந்த நகரத்துக்குள்ள நடமாடுறாங்க. இந்த நடமாடுற ஆட்களுக்கு சரியா அவங்களோட நடைமுறையில அவங்களோட பயணங்களை சரியான முறையில முன்கொண்டு செல்றதுக்காக இந்த நகரத்தை துப்புரவு பண்ணணும். டிசிசி மீட்டிங்லயும் இது நாங்க சம்பந்தமா காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நேத்து நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் கூட இது சம்பந்தமா நாங்க பேசினோம். இது எல்லாத்துக்குமே சரியான நிரந்தரமான தீர்வு எடுக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கிடையில தான் சில எதிர்த்தர உறுப்பினர்கள் மக்களை தூண்டி விட்டு மக்களை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இந்த நகரத்துல வாழ்ற மக்களுக்கும் சரி, தோட்டத்துல வாழ்ற மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நாங்கள் சொல்றோம், இந்த பிரச்சனை சம்பந்தமா நாங்கள் எந்த நேரமும் கண்காணிப்போட இருக்கிறோம். இந்த குப்பை பிரச்சனைக்கு மாத்திரம் இல்லை, நாளைக்கு நாளன்றையாக்குள்ள உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தை எடுத்து நாங்கள் குறுகிய காலமா இருந்தாலும் இந்த நகரத்தை அழகான ஒரு நகரமாக்குறதுக்கான சகல வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.